திரைப்படம் த எக்ஸாசிசம். இது வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்த படம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹாரர் படம்னு எடுத்திருக்காங்க. இது வந்து இந்த போப் எக்ஸாசிஸ்ட் அது மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸாசிஸ்ட் படத்தையே உல்ட்டா பண்ணி எடுத்த கதை இது. அதான் அப்படி தான் சொல்லணும். இதில் ஹாரர்னு பார்த்தா எதுவும் இருக்கா மாதிரி தெரில. ஆனாலும் இது ஒரு ஹாரர் படமாக எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எக்ஸாசிஸ்ட் படம் மாதிரி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை இது. இந்த படத்தில் ஃபஸ்ட் நடிச்சவங்களை பற்றி சொல்லிடுறேன். ஆண்டோனி மில்லராக வந்து ரசல் க்ரோ நடிச்சிருக்காரு. ஜோவா வந்து சாம், இவங்கள தான் கேரக்டர் சாம் ஒத்திங்டன் வச்சுருக்காங்க. லீ அது வந்து அவங்க பொண்ணு, ரசல் க்ரோவோட பொண்ணு ரியான் சிம்கின்ஸ்ன்றவங்க நடிச்சிருக்காங்க. பிளேக்ன்ற வந்து ஒரு நடிகையாக வருவா, அவளுக்கு தான் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும். சோலி பெய்லின்றவங்க நடிச்சிருக்காங்க. ஃபாதர் கோனரா வந்து டேவிட் ஹைட் பியர்ஸ்னு நடிச்சிருக்காரு. இதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் தான். அந்த ஷூட்டிங்கில் இருக்கவங்க அது மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டராக வந்து அட்ரியன் ஃபாஸ்டராக வந்து டாமா நடிச்சிருக்காரு. இதில் மற்றவங்க வந்து யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ தான் கேரக்டர். அப்பா, பொண்ணு, ஒரு நடிகை, ஒரு ஃபாதர். இந்த அந்த கோனர் ஃபாதர் வந்து டேவிட் ஹைட் பியர்ஸ். இந்த அப்பா, பொண்ணு, நடிகை, இந்த ஃபாதர் தான் வந்து முக்கியமான கேரக்டரு. ஸோ இப்போ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இசை வந்து டேனி பென்சி சவுண்டர். இது ஒரு அவ்வளோ இசைக்கெலாம் அவ்வளோ இது இல்லை. ஜோகா ஜான் மில்லர் தான் இந்த படத்தை இயக்குனார். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு சினிமாக் செட்டு. அது வந்து ஒரு த்ரில்லர் மூவி ஜார்ஜ் டவுன் ப்ராஜெக்ட்னு ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஒருத்தர் ரிகல்சர் பண்ணினே இருப்பார். அங்கே இருக்க நைட்டில் அப்படியே ஒரு குளறுபடியாகி அங்கே வெடித்து அங்கே அவர் வந்து இறந்துருவார். செட்டில் ப்ராப்ளம் வந்து அவர் இறந்துடுவார். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் காட்டுவாங்க. ஸோ எங்கே ஆடுறது எனக்கே தெரில. நான் வந்து பார்த்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபீல் பண்ணது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னு பார்த்துங்க. இந்த ஆண்டனி மில்லர் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டரு. தூங்கும்போதே வந்து போகிற தண்ணி வெட்டிக்கிறது, மூக்கிலேருந்து ரத்தம் வர்றது, ஒரு மாதிரியான ஒரு இதுவாக இருப்பார். ஒரு குடிகாரனா அவர் வந்து ஆக்டராக வந்து ஃபாதராக நடிக்கிறதுக்கு அவர் சூஸ் ஆவார் டைரக்டரால். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட அசிஸ்டண்ட்டாக வந்து அவங்க பொண்ணு லீ வந்து கூட சேர்ந்துக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து இந்த ஜார்ஜ் டவுன் ப்ராஜெக்டில் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு லீ மில்லர் வந்து அவங்க பொண்ணு நடிக்கிறதுக்கு இது வருவாங்க. இவர் டைரக்டர் வந்து என்ன இவரோட கேரக்டர் சரியில்லை, மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரியே ஒரு இது சொல்லுவார். அப்போ வந்து அவங்க டாக்டர் வந்து அவங்க அப்பாவோட கேரக்டர் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரு ஃபாதராக நடிப்பார் கோனரா. அவர்கிட்ட வந்து அவங்க அப்பாவை பற்றி இது மாதிரிலாம் சொல்லும், இது மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணுறாருலான்னு. ஸோ அது மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ செகண்ட் ஃபாதர் ஜோவை ஒருத்தர் நடிப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாசிஸ்ட் படத்தில் வந்த மாதிரியே அந்த பேய் ஓட்டுற சீன் ஹைலைட்டபிள் சீனாக இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாதர் வந்து எகிரி குச்சிடுவார். அந்த படத்து கிளைமேக்ஸில் வர மாதிரியே திடீர்னு வந்து அந்த மில்லர் வந்து எகிரி குச்சிடுவார். இந்த ஜோன்றவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லர், அதாவது இந்த ரசல் க்ரோவோட ஒரு மாதிரியான ஒரு இமேஜ் பார்ப்பான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஒரு சீனில் எகிரி குதிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த ஜன்னலை வந்து தீ பிடிச்சி அப்படியே எரியிற மாதிரிலாம் காட்டி அந்த எக்ஸாசிஸ்ட் சீனியே அப்படியே மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாதிரி ஒரு இது வரும். இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் ஓட்டுற சீனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சிடுவார். அவர் வந்து எரியறது தெரிஞ்சுக்கின்னு அந்த பேய் பிடிச்சி அந்த இது இருக்கும், அந்த அனுமானிஷ சக்தி இருக்கும். அது வந்து அவர் வந்து பேய் பிடிக்கிற மாதிரி காட்டும்போது இந்த லீயும் அந்த பிளேக்குன்ற நடிகையும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு இவர் எரிஞ்சிடுவார். ரசல் க்ரூ வந்து மேலும் பேய் ஓட்டி அந்த இதை வந்து வெளியேற்றிடுவார். அவ்வளோதான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டாக இப்படி தான் வந்துச்சு. இந்த பேய் ஓட்டுற இது தான் இந்த வந்து எக்ஸாசம்னு வரும். அப்புறம் லீ வந்து மறுபடியும் அந்த ஸ்கிரிப்ட் இது பண்ணுறது ரெடி பண்ணுறது போயிடுவாங்க. இதுதான் படத்தோட கதை. இதில் ஹாரர்னு பார்த்திங்கன்னா இந்த பேய் ஓட்டுற சீன் மாதிரி வரும். இந்த ரசல் க்ரூ வந்து மூஞ்செல்லாம் அப்படி கீறி விடும். அது மாதிரி தான் இந்த எக்ஸாசிஸ்ட் படத்தையே திருப்பி உல்ட்டா பண்ண மாதிரி 2-3 சீன் இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த படத்தில் வந்து வேறு எதுவும் ரசிக்கிற மாதிரியோ இல்லை ஹாரர் சீனோ எதுவுமே இல்லை. போப் எக்ஸாசிஸ்டில் கிளைமேக்ஸில் ஒரு பேய் ஓட்டுற சீன் வந்து இது மாதிரி கொஞ்சம் ஹாரராக இருந்துச்சு. இதில் அது மாதிரி எந்த இதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நேரத்தை வந்து எப்படி ஒதுக்குறீங்களோ ஒதுக்குங்க. ஆனால் இந்த படம் வந்து எக்ஸாசிஸ்ட்டை உல்ட்டா பண்ணி எடுத்த ஷூட்டிங்கிற மாதிரி தான் படத்தோட கதை. இதில் வேறு எந்த ஒரு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஹாரரும் வந்த மாதிரி எனக்கு தெரில. ஸோ உஷாராகிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.